வெவ்வேறு அளவுகளில் குறிப்பிடுறோம். ஒரு குறிப்பிட்ட கரைசலை பயன்படுத்தி நாம் சொன்ன நார்மாலிட்டி, மொலாலிட்டி அப்படிங்கிற அளவீட்டின் அடிப்படையில் அதன் செறிவு அலகு தெரிவு செய்கிறோம் இல்லையா? நார்மாலிட்டியில் சொல்லலாமா, மொலாலிட்டியில் சொல்லலாமா, மொலாரிட்டியில் சொல்லலாமா, பார்ட்ஸ் பர் மில்லியனில் சொல்லலாமா, V/V% சொல்லலாமா அப்படிங்கிறத நாம் தேர்வு செய்யலாம். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா EDTA பயன்படுத்தப்படும் அணைவுச் சேர்மமாக்கி தரம் பார்த்தல் வினைகளில் வினையானது EDTA மற்றும் உலோக அயனிகளுக்கு இடையே 1:1ங்கிற மோல் விகிதத்தில் நடைபெறுது. ஸோ அதனால் தரம் பார்த்தல் வினைகளில் மோலார் கரைசல்களை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினைகளில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க மற்றும் நடுநிலையாக்கல் தரம் பார்த்தலில் நாம் நார்மல் கரைசல்களை பயன்படுத்துகிறோம். ஓகேவா? இங்கே என்ன கரைசல்களை பயன்படுத்துகிறோம்? நார்மாலிட்டியை பயன்படுத்தி நார்மல் கரைசல்களை பயன்படுத்துகிறோம். வாயுக்களின் பகுதி அழுத்தங்கள் மற்றும் கரைசல்களின் ஆவி அழுத்தங்களை கணக்கிடுவதற்கு மோல் பின்னத்தை பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ நோய் நீக்கும் மருந்து பொருட்களில் உள்ள செயலாக்க கூறுகளை குறிப்பிடுவதற்கு சதவிகித அளவுகளை பயன்படுத்துகிறோம். V/V% அந்த சொன்னாலே அந்த மாதிரி. ஸோ கரைசல்களில் கரைந்துள்ள சிறிய அளவிலான பொருட்களை குறிப்பிட PBM குறிப்பிடுறோம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ எதுக்கு எந்த அழகை குறிப்பிடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1 மார்க் கொஷின். ஓகேவா? படிச்சுக்கோங்க. சொன்ன இந்த பேராவிலிருந்து 1 மார்க் கொஷின் வரும். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. திட்டக்கரைசல்னால் என்ன, பயன்பாட்டு திட்டக்கரைசல்கள்னால் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள். திட்டக்கரைசலை நாம் என்னென்னு சொல்லலாம்னா இருப்பு கரைசல்னு சொல்லலாம். திட்டக்கரைசலை என்னென்னு சொல்லலாம்? இருப்பு கரைசல் அப்படின்னு சொல்லலாம். திட்டக்கரைசல் என்னென்னு சொல்கிறோம்? இருப்பு கரைசல். சரி, திட்டக்கரைசல் அல்லது இருப்பு கரைசல்ங்கிறது என்னென்னா துல்லியமாக திறன் தெரிந்த கரைசலை தான் திறன்னா என்னது? செறிவை வந்து நம்ம திறன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கரைசலினுடைய செறிவு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதுதான் திறன் தெரிந்த கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செறிவு தெரிஞ்சிருக்கும். இது இத்தனை நார்மாலிட்டி, 0.1 நார்மாலிட்டி, 0.1 நார்மாலிட்டி HCl அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த கரைசல் தான் என்ன கரைசல் அப்படின்னா திட்ட கரைசல். ஓகேவா? சரி, தேவையான கரைபொருளை எடுத்து குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரைக்கிறோம். அப்படி கரைக்கும் போது தேவையான செறிவுடைய திட்டக்கரைசலை தயாரிக்க முடியும். ஓகேவா? நமக்கு எந்த செறிவில் கரைசல் வேணுமோ அதுக்கு தேவையான அளவு கரைபொருளை எடுத்து குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரைச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான திட்டக்கரைசலை நாம் தயாரிக்க முடியும். ஓகேவா? சரி, எப்படி நம்ம அதை தயாரிக்கலாங்கிறத பார்க்கலாம். எடை தெரிந்த கரைபொருளை குறிப்பிட்ட கனல் உள்ள திட்டக்குடுவையில் மாற்ற வேண்டும். இப்போ நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எடை, ஓகேவா, எடை தெரியுது அப்படின்னா அந்த அந்த எடைக்கு கரைபொருளை போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ 1 மில்லிகிராம், ஸோ இல்லை அப்படின்னா 2 கிராம் அப்படின்னா அந்த 2 கிராமை நம்ம என்ன பண்ணிக்கணும்? எடை எடுத்து திட்டக்குடுவை. ஸோ திட்டக்குடுவை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கழுத்து நீளமாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த திட்டக்குடுவை இதன் மேலே என்ன இருக்கும் அப்படின்னா மூடி இருக்கும். சரியா? இது மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்படி மூடி போட்டு மூடி வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ இதுக்கு மேலே மூடி இருக்கும். மூடி இருக்கக்கூடிய திட்டக்குடுவை இருக்கும். இந்த திட்டக்குடுவையில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? எடை தெரிந்த கரைசலை நம்ம உள்ளே கொட்டிக்கிறோம். எடை தெரிந்த கரைப்பொருளை எடுத்து உள்ளே போட்டுக்கிறோம். ஓகேவா? எடை தெரிந்த கரைப்பொருளை வெயிட் எடுத்துகிட்டு ஒரு 2 கிராம் அப்படின்னா அந்த 2 கிராமை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். ஓகேவா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா எடை தெரிந்த கரைபொருளை ஓகேவா, எடை தெரிந்த கரைபொருளை குறிப்பிட்ட கனளவு உள்ள திட்டக்குடுவைக்கு மாற்ற வேண்டும். மாற்றிட்டோமா? எஸ். இது எவ்வளவு ml? இப்போ வந்து 100 ml அப்படின்னு இருக்கும். 250 ml இருக்கும். இப்போ 100 ml வேணால் 100 ml குடுவையை எடுத்து அதில் நாம் எடை எடுத்த கரைபொருளை அதில் கொட்டிக்கணும். அடுத்து 2வது, கரைபொருளை கரைப்பதற்காக குடுவையினுள் சிறிதளவு நீர் சேர்த்து குளுக்கணும். பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணணும். ஓகேவா? இதுக்குள்ளே இருக்குதா? இதில் என்ன பண்ணுறோம்? கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணணும். சரியா? கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இந்த குடுவையை என்ன பண்ணணும்? நல்லா குளுக்கணும். நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு ml வாட்டர் மட்டும் ஆட் பண்ணணும். 2 கிராமுக்கு 1 ml வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி நம்ம நல்லா ஷேக் பண்ணணும். குளுக்கணும் அப்படின்னா அந்த உப்பு அந்த நீரில் என்ன ஆகிடும்? கரைபொருள் நீரில் கரைஞ்சிரும்.
கரைஞ்சிருச்சா, அதுதான் 2வது படி. பாருங்கள், கரைபொருளை கரைப்பதற்காக குடுவையினுள் சிறிதளவு நீர் சேர்த்து குலுக்கப்படுகிறது. ஓகே, சரி. 3rd ஸ்டெப் என்னென்னா, பின்னர் கரைசல் மட்டத்தை குடுவையின் மேல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள கோடு வரை நிரப்புவதற்காக குடுவையில் நீர் சேர்க்கப்படுகிறது. இப்போ குடுவையில் பார்த்தீங்கன்னா இங்கே நீர் இங்கே வந்து குறிச்சிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கண்ணாடி கிளாஸில் பின்னுக்குள்ள கீரணம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்படி கோடு இருக்கும். இதுக்குள்ளே இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நீரை நிரப்பிக்கணும். ஃபஸ்ட்டு குடுவையில் எடை தெரிந்த கரைபொருளை கொட்டிக்கணும். கொஞ்சோண்டு நீரை சேர்த்து நல்லா குலுக்கி கரைச்சிக்கணும். அடுத்து அந்த மார்க் வரைக்கும் என்ன பண்ணணும், இந்த மார்க் வரைக்கும் நீரை நிரப்பிக்கணும். குடுவைக்குள்ளே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த மார்க் முடிகிற வரைக்கும் நாம் நீரை நிரப்பிக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ நீரை நிரப்பிட்டோமா? எஸ். அந்த கோடு வரைக்கும் நீரை நிரப்பிக்கணும். அதுதான் 3rd பாயிண்ட். பாருங்கள், பின்னர் கரைசல் மட்டத்தை குடுவையின் மேல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள கோடு வரை நிரப்புவதற்காக குடுவையில் நீர் சேர்க்கப்படுகிறது. நீர் சேர்த்தியாச்சா? சரி. அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்கள், சீரான செறிவுடைய கரைசலை பெற குடுவையானது மூடியால் அடைக்கப்பட்டு நன்கு குலுக்கப்படுகிறது. பாருங்கள், எல்லா பக்கமும் அந்த செறிவு வந்து கரெக்டாக வரணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடி போட்ட அந்த மூடி நல்லா அந்த குடுவையை போட்டு மூடி நல்லா குலுக்கணும். குலுக்கிட்டு அப்படியே வச்சிட்டோம்னா நமக்கு அந்த கரைசல் முழுவதும் நமக்கு தேவையான செறிவு இருக்கக்கூடிய கரைசல் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ சோதனைகளின் போது என்ன பண்ணணும்னா இருப்பு கரைசலை நீர்க்கச் செய்வதன் மூலமாக தேவையான செறிவுள்ள கரைசல்களை தயாரிக்கலாம். இப்போ இதை எடுத்து இப்போ இது வந்து இருப்பு கரைசல், இது வந்து இப்போ திட்ட கரைசல், செறிவு தெரிஞ்ச கரைசல் திட்ட கரைசல். ஓகேவா? இப்போ நம்ம தயாரித்த கரைசல் திட்ட கரைசல். இந்த திட்ட கரைசலை எடுத்து இப்போ 1000 ml இது பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்து 1000 ml நம்ம இது பண்ணணும் அப்படின்னா 1000 ml நீர் சேர்த்து நீர்க்க செய்தோம் அப்படின்னா தேவையான அளவு செறிவு இருக்கக்கூடிய கரைசல் கிடைக்கும். ஓகேவா? எவ்வளவு ml நீரை கரைப்பானை சேர்க்குறோங்கிறத பொறுத்து இதிலிருந்து நம்ம குறிப்பிட்ட அளவு ml திட்ட கரைசலை உறிஞ்சி தேவையான அளவு நீரில் சேர்க்கும்போது வெவ்வேறு செறிவுள்ள இருப்பு கரைசல்களை நம்ம தயாரிக்கலாம். ஓகேவா? சோதனையின் போது என்ன பண்ணுறோன்னா இருப்பு கரைசல்னா திட்ட கரைசல், அந்த திட்ட கரைசலை தேவையான அளவு எடுத்து, ஓகேவா, தேவையான செறிவுள்ள கரைசல்களை நாம் தயாரிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இந்த இந்த கரைசலை வந்து பொதுவாக பயன்பாட்டு கரைசல்னு சொல்கிறோம். இப்போ இதிலிருந்து 10 ml எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. திட்ட கரைசலேருந்து 10 ml எடுத்து 1000 ml நீரில் சேர்க்குறோம். அப்படி சேர்த்தோம் அப்படின்னா 10 ml நீரை எடுத்து 10 ml திட்ட கரைசலை எடுத்துக்கிட்டு 1000 ml நீரில் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பயன்பாட்டு கரைசல் கிடைக்கும். ஓகேவா? எஸ். பாருங்கள், சோதனைகளின் போது இருப்பு கரைசலை நீர்க்க செய்வதன் மூலம் தேவையான செறிவுள்ள கரைசலை தயாரிக்கலாம். இந்த நீர்த்த கரைசலை பொதுவாக பயன்பாட்டு கரைசல்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ பயன்பாட்டு கரைசல்னால் என்னென்னு தெரியுதா? திட்ட கரைசலை எடுத்து அதை நீர்க்க செய்து பெறக்கூடிய கரைசல் தான் பயன்பாட்டு கரைசல். சரி, இந்த பயன்பாட்டு கரைசல் தயாரித்தாச்சு. தெரிந்த கனல உள்ள இருப்பு கரைசலானது புதிய முகவைக்கு மாற்றப்பட்டு, ஓகேவா, புதிய முகவைக்கு மாற்றப்பட்டு கணக்கிடப்பட்ட கனளவிற்கு நீர்க்கப்படுகிறது. ஓகேவா? அப்போ தேவையான இருப்பு கரைசலின் கனளவு மற்றும் இறுதி கனளவு ஆகியவற்றை எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா பாருங்கள், கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ திட்ட கரைசல் அல்லது இருப்பு கரைசலை எஸ்ன்னு குறிப்பிடணும். இருப்பு கரைசலினுடைய செறிவு சின்னும் இருப்பு கரைசலினுடைய கனளவை வின்னும் குறிப்பிடணும். எஸ்னா ஸ்டாண்டர்ட். ஓகேவா? அதுதான் இருப்பு கரைசல்னு சொல்கிறாங்க, திட்ட கரைசல். ஸோ சிங்கிறது திட்டக்கரைசலின் செறிவு, விங்கிறது திட்டக்கரைசலின் கன அளவு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிடபிள்யூங்கிறது என்ன அப்படின்னா நீரின் செறிவு, டபிள்யூங்கிறது பயன்பாட்டு கரைசலினுடைய செறிவு. பயன்பாட்டு கரைசலினுடைய செறிவை சிடபிள்யூனும் பயன்பாட்டு கரைசலினுடைய கனளவை விடபிள்யூனும் குறிப்பிடுறோம். ஓகேவா? ஸோ அப்போது இப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னா பயன்பாட்டு கரைசலினுடைய செறிவும் கனளவும்
செறிவு மற்றும் கனளவின் பெருக்குத்தொகை அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா திட்டக்கரைசலின் செறிவு மற்றும் கனளவின் பெருக்குத்தொகைக்கு சமமாக இருக்கும். பாருங்கள், திட்டக்கரைசலின் செறிவு மற்றும் கனளவின் பெருக்குத்தொகை பயன்பாட்டு கரைசலின் செறிவு மற்றும் கனளவின் பெருக்குத்தொகைக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? திட்டக்கரைசலின் கனளவு மற்றும் செறிவின் பெருக்குத்தொகைங்கிறது இருப்பு கரைசலினுடைய செறிவு மற்றும் கனளவின் பெருக்குத்தொகைக்கு சமமாக இருக்கும். அப்போ CS நம்ம என்னென்னு சொல்லலாம்னா CSVS is equal to CWVWன்னு சொல்கிறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, திட்டக்கரைசலை பயன்படுத்துவதால் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, அதிக அளவிலான கரைபொருளை கொண்டு தயாரிக்கப்படும் செறிவு மிகுந்த திட்டக்கரைசலை பயன்படுத்துவதால் கரைபொருளை எடையறியும் போது ஏற்படும் பிழைகளை குறிக்க முடியும். ஓகேவா? அதிக அளவிலான கரைபொருளை கொண்டு தயாரிக்கப்படும் செறிவு மிகுந்த கரைசலை பயன்படுத்துகிறோம். அப்படி செறிவு மிகுந்த கரைசலை பயன்படுத்துறதுனால கரைபொருளை எடையறியும் போது ஏற்படும் பிழைகளை நம்ம குறிச்சிடலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க சொல்கிற பாயிண்ட் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதிக அளவு கரைபொருளை கொண்டு தான் நாம் செறிவு மிகுந்த திட்டக்கரைசலை தயாரிக்கிறோம். அப்படி தயாரிக்கிறதுனால கரைபொருளை எடையறியும் போது ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக்கினுடைய பிழைகளை எல்லாம் குறைச்சிடலான்னு சொல்கிறாங்க. சரி, செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இருப்பு கரைசலை நீர்க்க செய்து வெவ்வேறு செறிவு கொண்ட பயன்பாட்டு கரைசல்களை நாம் தயாரிக்க முடியும். ஆமாம் தானே? இப்போ தானே சொன்னோம், திட்ட கரைசலை எடுத்து எவ்வளவு ml எடுத்து எவ்வளவு கரைப்பானில் கரைக்கிறோங்கிறத பொறுத்து நமக்கு தேவையான அளவு இருக்கக்கூடிய கரைசலை நாம் தயாரிக்க முடியும். இந்த முறையில் நிலைப்புத்தன்மையை பராமரிக்கப்படுவதால் அதிக பயனுடையதாக இருக்கும். இருப்பு கரைசலை நிற்க செய்து வெவ்வேறு செறிவுகளை கொண்ட பயன்பாட்டு கரைசல்களை நாம் தயாரிக்க முடியும். இந்த முறையில் நிலைப்புத்தன்மை பராமரிக்கப்படுவதால் அதிக பயனுடையதாக இருக்குது. அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்கள். சில செறிவு மிகுந்த கரைசல்கள் அதிக நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்குது. மேலும் சோதனைகளில் பயன்படுத்தப்படும் பயன்பாட்டு திட்ட கரைசல்கள் போல் அல்லாமல் அவை நுண்ணுயிரிகளின் வளர்ச்சிக்கு குறைந்தளவே ஊக்கமளிக்கும். புரியுதா? பாருங்கள், தேர்ட் பாயிண்ட்டு. சில செறிவு மிகுந்த கரைசல்கள் எல்லாம் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டவையாக இருக்குது. அதனால் சோதனைகளில் நாம் பயன்பாட்டு திட்ட கரைசலை போல் அல்லாமல் நுண்ணுயிர்களின் வளர்ச்சிக்கு குறைந்த அளவே ஊக்கமளிக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எடுத்துக்காட்டு கணக்கு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். 500 ml 2.5 மோலார் HCl கரைசலை பெறுவதற்கு 4 மோலார் HCl மற்றும் 2 மோலார் HCl கரைசல்களை எந்த கனளவிற்கு கலக்க வேண்டும்? 500 ml 2.5 மோலார் HCl கரைசலை பெறுவதற்கு 4 மோலார் HCl மற்றும் 2 மோலார் HCl கரைசல்களை எந்த கனளவுகளில் கலக்க வேண்டும்னு கேட்குறாங்க. கவனிங்க. ஸோ எப்படி கலக்கிறோங்கிறத பாருங்கள். 500 ml 2.5 மோலார் HCl கரைசலை தயாரிக்க தேவைப்படும் 4 மோலார் HClஇன் கனளவு X ml என்க. ஓகேவா? அவங்க கண்டுபிடிக்க சொன்னதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சு எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரி, தேவைப்படும் 2 மோலார் HClஇன் கனளவு. ஓகேவா? நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். 500 ml 2.5 மோலார் HCl கரைசலை தயாரிக்க தேவைப்படும் 4 மோலார் HClஇன் கனளவு எவ்வளவுனா X மில்லிலிட்டர்னு எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? சரி, தேவைப்படும் 2 மோலார் HClஇன் கனளவு என்ன அப்படின்னா 500ல் இருந்து எக்ஸை கழிக்கணும். தேவைப்படும் 2 மோலார் HClஇன் கனளவு 500 மைனஸ் X மில்லிலிட்டர்னு போடணும். ஓகேவா? எஸ், நமக்கு சமன்பாடு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 கரைசல்கள் இருக்குது. ஸோ அதனால் 2.5 மோலாரில் 4 மோலாரில் 2 மோலாரில் இருக்குது. அப்போ 3 கரைசலினுடைய என்ன தெரிஞ்சிருக்கு? 3 கரைசலினுடைய செறிவு தெரியுது. ஓகேவா? கனளவு வந்து பார்த்திங்கன்னா 500 மில்லிலிட்டர் கரைசலின் X 500 ml 2.5 மோலார் HCl கரைசலை தயாரிக்க தேவைப்படும் 4 மோலார் HClனுடைய கனளவை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அதனால் தேவைப்படும் 2 மோலார் HClனுடைய கனளவை 500 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ 2 மோலார் HCl நம்ம கனளவை குறிப்பிடும்போது 500 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும்.
ஓகேவா? 500 மில்லிலிட்டர் வர இடத்துல கனளவை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ V1 வந்து எக்ஸு, V2 வந்து 500 மைனஸ் எக்ஸு, V3யை 500னே வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் செறிவு ஃபஸ்ட்டு C1 வந்து பார்த்திங்கன்னா C1 வந்து எவ்வளோன்னு வச்சுக்கிறாங்கன்னா 4. ஓகேவா? ஸோ 4 மோலார் HCl எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு C1 வந்து எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா 4 மோலார். ஓகேவா? 4 மோலார் HCl எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு நெக்ஸ்ட்டு V1 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸ் மில்லிலிட்டர்னு வச்சுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா C2 நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா C2 இங்கே 2 மோலார் HCl தயாரிக்கிறோம். 2 மோலார் HClங்கிறதுனால செறிவு வந்து 2 மோலார்னு வச்சுக்கிறோம். ஓகே, கன அளவு வந்து பார்த்திங்கன்னா கன அளவு V2 வந்து 500 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 500 மைனஸ் எக்ஸ் மில்லிலிட்டர்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு C3 வந்து என்னென்னா இதுதான் C3, இது 2.5 மோலார்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இதனுடைய கன அளவு V3 500 மில்லிலிட்டர்னு வச்சுக்கிறோம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம சொன்ன C1 V1, C2 V2, C3 V3யை இந்த சமன்பாட்டில் பிரதியிடணும். ஓகேவா? எஸ், பாருங்கள் C1ங்கிறது 4, V1ங்கிறது எக்ஸு, C2ங்கிறது 2 மோலார். ஓகேவா? C2 வந்து 2 மோலார். ஓகேவா? C2ங்கிறது இது வந்து C2, இது C2, V2வை குறிப்பிடுறாங்க. இங்கே இது வந்து C1, இது வந்து C3. ஓகேவா? இப்போ பாருங்கள் செறிவு பாருங்கள். C2வினுடைய செறிவு 2 மோலார். ஸோ 2ன்னு போட்டுக்கிறோம். கன அளவு வந்து 500 மைனஸ் எக்ஸு. ஓகேவா? 500 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு C3 வந்து பார்த்திங்கன்னா 500 மில்லிலிட்டர், 500 மில்லிலிட்டர் கன அளவு 500 மில்லிலிட்டர். V3 வந்து 500, C3 வந்து 2.5. இதையெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4x அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆல் 500 மைனஸ் எக்ஸ் அப்போ இருக்குங்க. 2 × 500 1000 மைனஸ் 2 × x மைனஸ் 2x ஈக்குவல் டு 2.5 × 500 பெருக்கணும்னா 1250 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2xஐ மட்டும் வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், இந்த 4xல் 2x போச்சுன்னா ஓகேவா, 4xல் 2x போகுது, ப்ளஸ் 2x மைனஸ் ப்ளஸ் 4x மைனஸ் 2x, வெறும் 2x தான் வரும். ஓகேவா? 2x ஈக்குவல் டு 1250 மைனஸ் 1000. ஓகேவா? இந்த சைடில் இருக்கிற 1000 இந்த சைடு வந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 1000. 2x ஈக்குவல் டு 1250 மைனஸ் 1000. ஓகேவா? எஸ், சாரி. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், 1250லேருந்து 1000 போனால் 250. ஸோ 2x ஈக்குவல் டு 250 ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு 250/2. 250 2ஆல் வகுத்தா 125 ml. ஓகேவா? ஸோ தேவைப்படும் 4 மோலார் HClன் கன அளவு 125 மில்லிலிட்டர். தேவைப்படும் 4 மோலார் HClன் கன அளவு எவ்வளவுனா 125 மில்லிலிட்டர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ தேவைப்படும் 2 மோலார் HClன் கன அளவு என்ன அப்படின்னா 500 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோமா ஸ்டூடெண்ட்ஸ்? தேவைப்படும் 2 மோலார் HClன் கன அளவு 500 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அப்போ 500 மைனஸ் 125, 500லேருந்து 125 கழிச்சோம்னா 375 மில்லிலிட்டர். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், கவனிங்க. ஸோ நல்லா தரவாக படிங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு தன்மதிப்பீட்டு வினா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தன்மதிப்பீட்டு வினா என்னென்னா 500 மில்லிலிட்டர் மற்றும் 1 லிட்டர் கரைசலில் 5.6 கிராம் KOH கரைந்துள்ளது எனில் அக்கரைசல் ஒவ்வொன்றின் மொலாரிட்டியை கணக்கிடுக. 500 மில்லிலிட்டர் 1 லிட்டர்னு 2 கன அளவு கொடுத்துட்டாங்க. அது ரெண்டுலேயுமே 5.6 கிராம் KOH தான் கரைஞ்சிருக்கு. மொலாரிட்டி கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு தான் மொலாரிட்டிக்கு ஃபார்முலா தெரியுமே ஸ்டூடெண்ட்ஸ். மொலாரிட்டினா என்னது? மொலாரிட்டி என்ன கேட்குறாங்க? மொலாரிட்டி கேட்குறாங்க. பாருங்கள், மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். இந்த ஃபார்முலா கவனிங்க.
பாருங்கள் மொலாரிட்டி. ஸோ மொலாரிட்டி அப்படின்னா கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை டிவைடட் பை கரைசலின் கனளவு. ஓகேவா? இப்போ அவங்க வந்து இந்த இடத்துல நீங்கள் எழுதணும் கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை டிவைடட் பை கரைசலின் கனளவு லிட்டரில் போடணும். ஓகேவா? எஸ், தன்மதிப்பீட்டு வினா 1 பாருங்கள். 500 மில்லிலிட்டர் மற்றும் 1 லிட்டர். ஓகேவா? கரைசல் வந்து 2 கனளவில் கொடுத்துட்டாங்க, நிறை மட்டும் கொடுத்துருக்குறாங்க, மொலாரிட்டி கேட்குறாங்க. ஓகேவா? எஸ், நம்ம அப்போ என்ன பண்ணலாம், கவனிங்க பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தன்மதிப்பீட்டு வினா 1 ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது கேஓஹெச்சின் நிறை. ஓகேவா? கேஓஹெச்சின் நிறை எடுத்து எழுதுங்க. நான் எழுத அப்படியே பார்த்துக்கோங்க கரெக்டாக. கேஓஹெச்சின் நிறை 5.6 கிராம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கேஓஹெச்சின் மோல்களின் எண்ணிக்கை. ஸோ மோல்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிப்ப, நிறை பை மோலார் நிறை. ஓகேவா? ஸோ நிறை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5.6 கிராம்னு கொடுத்துட்டாங்க. மோலார் நிறை 56. 5.6லேருந்து 56 வகுத்திங்கன்னா 0.1 மோல். இப்போ மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த மோல்களின் எண்ணிக்கையில் 2 கனளவு இருக்குது. 2 கனளவால் வகுத்தோம்னா நமக்கு மொலாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ கேஓஹெச்சின் நிறை 5.6, மோல்களின் எண்ணிக்கையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா மோல்களின் எண்ணிக்கை டிவைடட் பை கரைசலின் கனளவு லிட்டரில் சொல்லக்கூடியதான் மொலாரிட்டி. ஸோ அதனால் மோல்களின் எண்ணிக்கை வேணும். மோல்களின் எண்ணிக்கைக்கு வாய்ப்பாடு நிறை பை மோலார் நிறை வந்து 5.6, மோலார் நிறை 56. 2 வகுத்தோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருதுன்னா 0.1 மோல் கிடைக்கிது. ஓகேவா? இதில் நமக்கு 2 செறிவு கொடுத்துருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு செறிவு வந்து எவ்வளவுனா எம்எல்ல கொடுத்துருக்குறாங்க, 500 எம்எல்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம லிட்டருக்கு மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கனளவு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனளவு வந்து 500 எம்எல்னு கொடுத்துருக்குறாங்க. 500 எம்எல் லிட்டருக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணுன்னா 1000ஆல் வகுக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ 500 எம்எல்லை நீங்கள் 1000ஆல் வகுத்தீங்கன்னா இந்த 0 கேன்சல், 5 10ஆல் வகுக்கிறோம். வகுத்தா என்ன வரும், 1/2ன்னு வரும். 1/2 அப்படின்னா 0.5 மோல். 1/2னா எவ்வளவு, 0.5 லிட்டர். 500 எம்எல் லிட்டருக்கு மாற்றியாச்சு. ஓகேவா? எஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா 500 எம்எல் லிட்டருக்கு மாற்றிட்டோம். ஃபஸ்ட்டு ரோமன் 1க்கு மொலாரிட்டி கண்டுபிடிக்கலாம். மொலாரிட்டிக்கு என்ன வாய்ப்பாடு அப்படின்னா, மொலாரிட்டி ஈக்குவல் டு மொலாரிட்டிக்கு என்ன வாய்ப்பாடு அப்படின்னா, மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு மோல்களின் எண்ணிக்கை. மோல்களின் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு மேலே எழுதிக்கலாம். மோல்களின் எண்ணிக்கை டிவைடட் பை கரைசலின் கன அளவு லிட்டரில் போடணும். ஸோ மோல்களின் எண்ணிக்கை இதில் வந்து பார்த்திங்கன்னா 0.1 மோல், கனளவு வந்து 0.5. ஸோ 2 வகுத்தோம் அப்படின்னா 0.2 மோலார். ஓகேவா? எஸ், சரி ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் மொலாரிட்டி 0.5 லிட்டர் கரைசலினுடைய மொலாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 0.5 மோலார். ஓகேவா? அடுத்து ரோமன் 2 வந்து 1 லிட்டர் கனளவுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரைசலின் கனளவு, ரோமன் 2 கரைசலின் கனளவு எத்தனை லிட்டர் அப்படின்னா 1 லிட்டர். ஓகேவா? மொலாரிட்டி ஈக்குவல் டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், கரைசலின் கனளவு 1 லிட்டருக்கு கண்டுபிடிக்கிறோம். மொலாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா மோல்களின் எண்ணிக்கை டிவைட் பை கரைசலின் கனளவு. மோல்களின் எண்ணிக்கை 0.1 மோலார். அதை 1ஆல் வகுக்கிறோம். வகுத்தா 0.1 மோலார்.
ஓகேவா? ஸோ அப்போ KOH கரைசல் எடுத்துக்கிட்டு அந்த KOH கரைசலை 500 மில்லிலிட்டர் KOH கரைசலில் 5.6 கிராம் KOH கரைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கரைசலினுடைய மொலாரிட்டி 0.2 மோலார். அதுவே ரெண்டாவது ரோமன் 1 லிட்டர் கரைசலில் 5.6 கிராம் KOH கரைஞ்சிருக்குதுன்னா அந்த கரைசலினுடைய மொலாரிட்டி எவ்வளவு அப்படின்னா 0.1 மோலார். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்?